ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டம்ப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பீங்க. ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே USDTயில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி கெயின் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா BTC இருக்க சுச்சுவேஷன் இன்னும் டம்ப் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் ஒரே நாளில் டம்ப் ஆயிருக்கு. அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டம்புக்கு இன்னொரு காரணமும் பார்த்தீங்கன்னா செல் சைடு அதிக பேர் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறனால இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா செல் சைடுக்கு ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டவுன் ஆகிறதுக்கான ஒரு காரணம் தான். ஸோ இன்னொரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க 1 ஹவருக்கு முன்னாடி watcher.guruல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல் சால்வடோரில் ஒரு 150 பிட்காயின்ஸ் இப்போ ரீசெண்டாக 48,670 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினை மதிப்பு 150 பிட்காயின்ஸ் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டிப்பில் பை பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ பாத் த டிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரேக்கிங் நியூஸாக பார்த்தீங்கன்னா, இப்போது கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $300 பில்லியன் டவுன் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ ஒரு மிகப்பெரிய கிராஷ் தான் இது. ஸோ இன்னும் டவுன் ஆகுமா மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக டவுன் ஆகும். இன்னும் ஒரு 10% அட்லீஸ்ட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் பேனிக் ஆக வேணாம். இப்போது நம்ம டிப்பில் எந்தெந்த காயின்ஸ் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப லோவாக இருக்க அல்ட் காயின்ஸ் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஏறாது ரேட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் ஏறுற காயினாக பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கண்டிப்பாக ஏறும், சரிங்களா. எத்தீரியம் USDT பார்த்தீங்கன்னா 3,800, இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா $4,800 போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3,800 தான் இருக்குது. ஸோ இந்த காயின் நீங்கள் பை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் அனதர் காயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா BNB. ஸோ BNBயும் சேம் திங் தான், 13% கிட்ட டவுன் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட இதோட காயின் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $628 இருந்துச்சு. ஸோ இப்போ $535 தான் இருக்குது. ஸோ இதை பை பண்ணால் கூட நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். அண்ட் அனதர் காயின் பார்த்தீங்கன்னா டாட்டு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. இப்போது இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா $55. ஸோ இப்போது $27 தான் போயிட்டுருக்கு. இப்போ $55 வந்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணுறது எல்லாமே எவ்வளோ நாளைக்கு ஹோல்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 months. ஸோ இந்த காயின் நான் சொன்னது எத்தீரியம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து BNB. ஸோ இந்த மாதிரியான காயின்ஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் ஹோல்டு பண்ணாலே மார்க்கெட் கெயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காயினும் பிட்காயின் கூட சேர்ந்து கெயின் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா BTCக்குள்ளே ட்ரேட் ஆகிற காயின் இந்த 3 காயினை நான் இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது காயின்ஸ் பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 3 காயினை கட்டாயமாக பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்பு எங்கே போய் நிற்கும் அப்படின்றது ஐடியாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 வரைக்கும் போயிருக்கு காலையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 53,000லேருந்து 42,000 வரைக்கும் போயிருக்கு. இப்போது கீழே ஒரு சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 39. ஸோ மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிட்டே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போகும். பட் ஆனால் போகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போயே மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய விக் ஒன்று ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மேபி கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 52,000 இன்றைக்கி டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேனிக் சேல் பண்ண வேணாம். சப்போஸ் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் USDTயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் மார்க்கெட் கெயின் ஆகிற மாதிரி இருந்தாலும் எந்தெந்த காயின்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்களோ அந்த காயினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஏன் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் USDTயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா USDTயில் தான் எல்லாருமே செல் பண்ணுவாங்க. இப்போது நம்மள்ட்ட எத்தீரியம் இருக்குன்னு வைங்களேன், எத்தீரியமை USDTயை செல் பண்ணுவாங்க. ஸோ USDT செல் பண்ண அந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆனது அதிகமாகும். ஸோ அதுலேருந்து சம் ப்ராஃபிட் கூட நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை எனக்கு பேனிக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.